தோழான் நிறுத்தின்னு ஒரு தொகுதியில தான் 500 சாதிக்காரன் இருக்கேன். ஒரு சாதிக்காரங்களை மட்டுமே காலம் முழுக்க 50 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் வச்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு ஒரு பதவிக்கு நிக்கணும்னு ஆசை இருக்காதா? ஆசை இருக்குமா? நியாயமான ஆசை தானே, ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஆசை தானையா? அந்த ஆசை நீ மண்ணை போட்டு மூடுறிய? நீ ஏன் நிக்க கூடாது? வேற ஜாதிக்கு நிக்க கூடாது? வேற ஜாதி இங்கே ஏசி அதிகமா இருக்காங்க, ஏசி அதிகமா இருக்காங்கன்னா அப்புறம் எங்க நாங்க வேற தொகுதி போய் சொல்றியா? குண்டியில விட்டு 50 வருஷம் படுத்துக்கிட்டீங்க. எப்ப பார்த்தாலும் அது எங்க ஏசி மக்கள் கூட இருக்காங்க, எப்பவும் கூட தான் இருப்பாங்க. இன்னைக்கு இல்ல 500 வருஷம் கணக்கெடுத்தா கூட இருப்பாங்க. நம்ம தலைவர் பேசுறேன். நம்ம தமிழ்நாட்டில் 46 தொகுதி 50 வருஷமா எசி தொகுதியாவே இருக்கு, சுழற்சி முறையில மாறவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். மாறணும். அந்த தொகுதியில் இருக்கவங்க எம்எல்ஏ ஆசைப்படுவாங்க, எல்லா சாதியில இருக்கவங்க ஆசைப்படுவாங்க. அதனால சுழற்சி முறையில மாத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம இது சம்பந்தமா வால் போஸ்ட் அடிச்சிருக்கோம், எத்தனையோ விஷயத்த இது சம்பந்தமா 3-4 வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். முதலே கூட கலெக்டர் சிவகங்கை கலெக்டர் போய் பெட்டிஷன் கொடுத்தோம். அது உங்களுக்கு பரிசீலனைக்கு வரும், ஜனவரி மாசம் பரிசீலனைக்கு வரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஜனவரி மாசம் 7ஆம் தேதி திரும்பி பிரதமருக்கு ஒரு கடிதம் அனுப்பி விட்டுருந்தோம். இமெயில் மூலமா கடிதம், அமித்ஷாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தோம், இந்திய தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கடிதம், ஒரு இமெயில் கொடுத்துருந்தோம், முதலமைச்சருக்கு ஒரு மனு கொடுத்துருந்தோம். எல்லாத்தையும் மனு கொடுத்து காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எலெக்ஷன் தேதி அறிவிக்க போறாங்க. இவங்க இதுக்குள்ள மாத்தினாட்டேன் பத்திரிகையெல்லாம் ஏற்கனவே தினமலர் பத்திரிகையெல்லாம் போட்டு விட்டாங்க, நம்ம போட்டு விட்டாங்க. இதுக்கு இடையில நம்ம இன்னொரு தடவை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு அனுப்பி விட்டோம். அதுக்கு இன்னைக்கு தகவல் வந்திருக்கு. என்ன பத்திரிக்கை வந்திருக்குன்னா, உங்களுடைய நடவடிக்கை சம்பந்தமா 30 நாட்களுக்குள்ள தீவிரமா நடவடிக்கை என்ன நடவடிக்கை அப்படிங்கிற உங்களுக்கு தெரிவிச்சிடறோம் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. இது தேர்தல் கமிஷனா பார்த்து அரசாங்கமா பார்த்து மாத்தினாத்தே சுழற்சி முறையில வேணா வேற யாரும் கேட்க மாட்டாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் எடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னேன், பெரிய இருப்பை மாத்துங்கன்னு சொன்னா திருப்பத்தூருக்கு எசி தொகுதி போயிடும். அப்ப இதை பத்தி பேச மாட்டார் பெரிய இருப்பேன். சரி, நம்ம செந்தில்நாதன் பேசுவாருன்னு பார்த்தா குபியில் மானாமரி தூக்கி சிவகங்கை விட்டா செந்தில்நாதன் நிக்க முடியாது. சரி, காரைக்குடி எம்எல்ஏ அவர் பேசினாருன்னா மானாமரி தூக்கி காரைக்குடி எசியா போச்சுன்னா அவரு நிக்க முடியாது போயிடும். ஆக மொத்தம் எல்லாரும் அவங்கவுங்க லாபத்தை கருதி இதை பேசாம இருக்காங்க. நான் ஒரு ஆளுக்கு லாபம் இல்லாம பேசிக்கிட்டு என்ன காரணம்னா, சுழற்சி முறையில எல்லா சாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இல்ல, அவங்க தலித்துக்களா இருக்காங்க, அவங்க மேல தாக்குதல் நடக்குது, தாக்குதல் நடந்தா கேஸ் எடுக்காமையா இருக்க? இப்ப தாக்குதல் நடக்குதுல, கேஸ் எடுக்க விட்டியா? தலித்து மேல தாக்குதல் நடக்குது, ஏதோ அடிதடியோ வெட்டு குத்தோ பிசிஆர் எது இது நடந்தா வழக்கு எடுத்துடலப்பா. இப்ப தாக்குற மேல வழக்கு எடுத்துடுற, நான் தாக்காதவே நானும் நடிக்க முடியாது போயிருது. இதுக்கு பதில் ஒன்பதுல என்ன? இது பதிலா? இது பேச்சா? அங்கே தாக்குதல் நிறைய நடந்தா முட்டு அவனை போய் சுடு இப்படி அட. நான் தாக்குதல் நடத்த நான் என்ன தண்டிக்கிறேன்? நீ சுழற்சி முறையில் ஆக்கப்பா, சுழற்சி முறையில முதல் ஆக்கப்பா. இதை சொன்னோம்னா என்னமோ அதுங்கிற இதுங்கிற என்னமோ சின்ன பிள்ளைக்கு வாழைப்பழம் கொடுத்தாரையா, மிட்டாய் கொடுத்தாரையா, அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா எடுக்கப்பா. எல்லா தோழான் நிறுத்தின்னு ஒரு தொகுதியில தான் 500 சாதிக்காரன் இருக்கேன். ஒரு சாதிக்காரங்களை மட்டுமே காலம் முழுக்க 50 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் வச்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு ஒரு பதவிக்கு நிக்கணும்னு ஆசை இருக்காதா? ஆசை இருக்குமா? நியாயமான ஆசை தானே, ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஆசை தானையா? அந்த ஆசையை நீ மண்ணை போட்டு மூடுறிய? நீ நிக்க கூடாது, வேற ஜாதிக்கு நிக்க கூடாது, வேற ஜாதி சுத்தி வரட்டுமியா? 20 வருஷம் கழிச்சு திருப்பி இந்த தொகுதிக்கு வாங்கயா, 5 வருஷம் கழிச்சு திருப்பி சிவகங்கை மானாமரிக்கு வரட்டுமியா? ஏசி தூ யார் வேணாங்களையா? சும்மா ஒருக்கிட்ட தாக்குதல் நடத்துறேன், அதாக்கும் இதாக்கும், இங்கே ஏசி அதிகமா இருக்காங்கன்னா அப்புறம் நாங்க வேற தொகுதி போய் சொல்றியா? எங்களை சிவகங்கை பக்கம் போய் காரைக்குடி பக்கம் பஞ்சமலைக்கு போய் சொல்றீங்களா? எங்களை போறான், வேற ஜாதிக்காரன் போறான், அதெல்லாம் தப்பு. இதெல்லாம் முதல்ல யாரும் பேச மாட்டாங்க. சர்க்கார் நிர்வாகமா பார்த்து மாத்தினாட்டேன். என் பேச்சை கேட்டு சர்க்கார் நிர்வாகமா பார்த்து மாத்தினேன். அதை ஏன் பேசுற சட்டசபையில இவன் எம்பி பாராளுமன்றத்தில் பேசினா அவனுக்கு ஆபத்தோடு நினைக்கிறான்ல, அதை சுயநலத்தோட பேச மாட்டேங்கிறேன். அவனுக்கு பொது நலத்தோட எல்லா எம்எல்ஏவும் எல்லா எம்பி சுயநலத்தோட பேச மாட்டேங்கிறேன். உங்களோட கவனத்துக்கு வராமல் இல்லை, அவன் நினைச்சு பேச மாட்டேன். நம்ம தொகுதிக்கு நிக்க முடியாது போயிடும், நம்ம நிக்க முடியாது, நம்ம பிள்ளை நிக்க முடியாது, நம்ம பேரை நிக்க முடியாது, நம்ம மாமே மச்சினை எல்லாம் நிக்க முடியாது அப்படின்னு வந்துடும். அதனால நான் பேச மாட்டேங்கிறேன். அதனால இந்திய தேர்தல் கமிஷனும் கவர்மெண்ட் எல்லாம் நீங்க தான் மாத்தணும். எல்லா விஷயத்தையும் எங்களை கேட்டுக்கிட்ட மாதிரி இதை மட்டும் ஏன் போட்டு வச்சிருக்கியா? மாத்துங்க, சுத்தி வாங்க. மெசேஜ் எனக்கு அனுப்புறதுல எனக்கு பயன் இல்லை, எனக்கு தகவல் கொடுக்குற பயன் இல்லை. மாத்தியாச்சுன்னு ஒரு தகவல் கொடுங்க. யாரு பேசுனா என்ன, நாயத்தை யாரு பேசுனா என்ன, ஓடுறவன் பேசுனா என்ன, பாடுறவன் பேசுனா என்ன, பணக்காரன் பேச மாட்டேன், வாய்ப்புள்ளவே பேச மாட்டேங்கிறேன். வாய்ப்பு இல்லாத நான் பேசினாலும் எடுத்துக்கிறோம்ப்பா. அதே சட்டம், அதே ரூலு, அதே நாடு. இதை விட்டு சும்மா ஒரு குண்டியில விட்டு 50 ரூபாய் படுத்துக்கிட்டீங்க. எப்ப பார்த்தாலும் அது எங்க ஏசி மக்கள் கூட இருக்காங்க, எப்பவும் கூட தான் இருப்பாங்க. இன்னைக்கு இல்ல 500 வருஷம் கணக்கெடுத்தா கூட இருப்பாங்க. ஏன்னா அவங்க 1 லட்சம் பேர் இருக்காங்க, மற்ற ஜாதிக்காரன் பூரா எல்லாம் சேர்த்து 1 லட்சம். அதுக்காக அந்த 1 லட்சத்தை நாங்க எப்ப பிடிக்கும்? எல்லாரும் நாங்க எல்லாம் கூப்பத்தட்டு பாய்ப்பு எல்லாரும் 100 பிள்ளை படுறதா, திருராசியமார் 100 பிள்ளை படுறதா? நாங்க எல்லாருமே எல்லாரும் 100 பிள்ளை பார்த்தா அவங்க மக்கள் போய் அமைக்கப்படலாம். அப்ப மாத்திருவீங்களோ? இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் குழப்பமா இல்லையா? நல்லாவா இருக்கிறா நிர்வாகத்துக்கு? மாத்தி விடுங்கப்பா. பேசுறேன் பேசல தூக்கி திருப்பத்தூர் போடியா, ஒரு தொழிலை மாத்தியா கணக்கடியா தூக்கி அடிச்சு விட்டுக்கிட்டு என்ன தபால் என்ன போட வேண்டியிருக்கு? மாத்தியாச்சும் தபால் வரணும்யா. நீங்க பேச மாட்டாங்க, அரசியல்வாதி கூட பேச மாட்டாங்க. நீங்க கூட லாபம் கிடைக்கிறதையா பேசுங்க. அரசாங்க நிர்வாகம், நீங்க ஆணையர், நீங்க பெரிய பெரிய ஆளுகள்லாம் நீங்க அங்க இருக்கு இல்லையா? மாத்தி விடுங்க.